ஒரு கையில் ஃபோட்டோ பாருங்க. அடுத்த தெய்வம். ஆனால் இவ்வளோ வந்து லாபம். நாளைக்கு வந்து இன்றைக்கு வேட்டை நாஃபா சாக்லேட் இருக்குது. மணிக்கூடுகளை பாருங்களேன். ஸ்பைடர்மேன் ஒரு நாளைக்கு வந்து 1,50,000 லிமிட். ஆடா ராசா ஒன்று இன்றைக்கு வச்சு செய்கிற மாதிரி தான் படுத்துகிறார்கள் என்று பெண்கள். ஒரு வருஷத்துக்கு மறந்து எனக்கு அம்மா காலுக்கு பிடிச்ச கலை இதெல்லாம் யாரும் கீழே போய் மேலே வந்து செக்கிங் நடக்குது. வசந்தன் கோ இது வந்து 1900. இந்த ஷோரூமில் வந்து கொஞ்சம் கூடுதலான உடுப்பு. வணக்கம். இன்றைக்கு இந்தியாவோட தமிழ்நாட்டுக்குரிய சென்னையில் நிற்கிறோம். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடங்களும் வந்து சுற்றிட்டு வந்திருப்போம். இன்றைக்கு வந்து நாங்கள் வீட்டை போகிறதுக்கான பர்ச்சேசிங் வந்து ஆரம்பமாக போகுது. குறிப்பாக வந்து முதலாவது இதிலேருந்து போய் பாரிஸ் கோனரில் ஒரு கடை உண்டு பார்த்துருக்கிறோம். அந்த கடையில் வந்து சாக்லேட் வேண்டி கொண்டு அதுக்கு பிறகு வந்து இவங்களுக்கு தேவையான சாரிகள் உடுப்புகள் எல்லாமே வந்து நீங்கள் வேண்டதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து பைக்குக்கான பார்ட்ஸுகளும் கொஞ்சம் வேண்டணும். அதையே நான் உங்களுக்கு காட்டுவேன். இப்போ இதுலேருந்து முதலாவது வந்து பாரிஸ் கோனர் தான் வந்து போகிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 6-7 கிலோமீட்டர் தரும். ஆனால் ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும். அதோட இந்த சென்னையின் டிராஃபிக் ஏன் கோட் அடிக்கிறோம் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு மோட்டோ விளக்கு மூலமாக காட்டி கொண்டு போகிறேன். இப்போ இதுலேருந்து வெளிக்கிடும். சரி, இப்போ வெளிக்கிட்டோம். இதுலேருந்து 6.4 கிலோமீட்டர் கூகுள் மேப்பின் படி 22 நிமிஷம் ஆகும்னு காட்டுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை விட கூட தான் ஆகும். அதோட இன்றைக்கு வந்து ஈத் முபாரக். எல்லாருக்குமே வந்து ஈத் முபாரக் வாழ்த்துக்களை. லேட்டாக தான் சொல்லுவேன் நினைக்கிறேன். இந்த துண்டில் ராஜாப்பேட்டையில் உண்மையிலுமே நான் எங்களோட ரூம் இருக்கிறது எல்லாமே வந்து சூப்பர். ஆனால் அங்கால ஒரு துண்டு இருக்குது பாருங்க. இதோட நேராக போய்க்கல ராஜாப்பேட்டை மெயின் டவுன் போல் இருக்குது. அதுக்குள்ளே விளத்துறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதோட இந்த சென்னையில் வந்து கோன் அடிக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் 2 கண்ணாடியும் வந்து யாருமே வந்து பார்க்குறதில்ல. இப்போ நான் உதாரணத்துக்கு அவர் போய்கொண்டிருக்காருன்னா அவரை கண்ணாடி 2 பாருங்க. அவரை முகத்தை மட்டும் தான் பார்த்து கொண்டு இருக்கு. அப்போ அவர் என்ன செய்வார், இப்படி டப்புன்னு விளத்துவார் பின்னால் பார்க்காம. அப்போ நான் என்ன செய்வேன், கோன் அடிக்கே ஆகணும். இதுதான் வந்து இந்த சென்னையை பொறுத்தமல்ல நடக்கிறது. உண்மையிலுமே வந்து அந்த ஒரு இதை வந்து இங்கே ஃபாலோ பண்ணணும். அதோட அதில் அந்த பச்சை கலர் ஷர்ட்டோட போகிற பாருங்க, கோல் கதைச்சி கொண்டே ஆள் பைக் ஓடிக்கொண்டிருக்காரு. இங்கே ஒரு கையில் ஃபோன் இங்கே பாருங்க காட்டுறேன். எப்படியான ஆளுங்க. அதோட இந்த இப்போ நான் வந்தேன் தானே, அதில் பொறுமையாக நின்று வரணும் அப்படின்றதுலாம் இல்லை. ஏன்னா ஒரு இதுக்குள்ளே வர்றாங்க வந்து வெயிட் பண்ணி வரணும். இதெல்லாம் அது இல்லை, நான் போவேன் நீ வெயிட் பண்ணி வா அப்படின்ற மாதிரி தான். இந்த நடைமுறைகள் எல்லாம் மாற்றினா சென்னை சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் நான் எனக்கு தெரிஞ்சது. இங்கே பாருங்க, பாசியா திருப்பி மிஞ்சால வந்துட்டார் ஃபோனோட. யார் சாமி நீ இப்படியே ஃபோன் கழிச்சிட்டு போகிறேன். இங்கே இன்னும் வந்து ஃபோன் வேணுமெண்டு அடிக்கணும். ஃபோன் ஆள் இப்போதைக்கு வைக்காத போல இருக்கு. அப்படி அவசர கோல் என்னடாப்பா கயானி பார்த்தீங்களா, கோல் கழிச்சு கொண்டே ஆள் போகுது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கார்காரங்களும் ஆட்டோக்காரங்களும் தான் கண்ணாடி கொடுதலா பார்ப்பிடும். பைக்காரங்களும் தான் பார்க்குறதே இல்லை. பாருங்க அடுத்த தெய்வம். அப்படி ஃபோனில் காதில் வச்சுக்கொண்டு இன்னுக்கு ஒரு ஆள் ஓரளவு அவர்கிட்ட அப்படியே நினைக்கிறேன் வச்சுக்கொண்டு அப்படியே ஓட்ட நடக்குது. வேறு ரகண்டா சாமி. இப்படியான ஆக்கள் எல்லாம் கூட இலங்கை போலீஸ் ஆக்கள் காலணும் எத்தனை ஃபைனை போட்டுக்கிடும். அவங்களுக்கு சும்மா ஜாலியாக இருக்குது போடுறதுக்கு. நீங்கள் பெரும்பாலான ஆக்கள் சொல்லலாம் இங்கே சனத்தை கூட அப்படி தானே இருக்கும் அப்படின்ட்டு. எல்லா மாற்றம் வந்து ஒரு தனி மனிதர்கள் இருந்தால் வந்து ஆரம்பிக்கும். அதை செய்தால் சரி. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். இன்னும் இதுலேருந்து 3.7 கிலோமீட்டர்கள் போகணும். இந்த பைக்கில் எல்லாம் கண்ணாடியே இல்லை தொண்டரவே. ஓகே ஓகே, கவனம் பாஸ், எனக்கு நானே சொல்லிக்கொள்கிறேன். பேரி முனை தமிழ் பேர் வந்து இன்னும் 2 கிலோமீட்டர் போகணும். ஆனால் கூகுள் மேப்பில் நாங்கள் போகிற கடைக்கு இன்னும் 3 கிலோமீட்டர் ரெண்டு காட்டுது. விடியல் பயணம் மாநகர பேருந்து வரும். தொடர்ந்து 3 பஸ்ஸுகள் வருது. இங்கெல்லாம் நல்ல சலுகைகள் இருக்குது. பெண்களுக்கு வந்து காசே இல்லாமல் பயணிக்கக்கூடிய மாதிரி பஸ்ஸுகள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு தனியான பஸ் இருக்குது, எலக்ட்ரிக் பஸ் இருக்குது. ஆனால் ஒரு உண்மையை சொல்ல போனால் இந்தியாவில் வந்து ரோட்டு எல்லாம் க்ளீனாக இருக்குது. ஆனால் வாசனை வந்து உண்மையிலுமே தாங்கில அளவுக்கு அந்த சாக்கடை வாசனைகள் நான் நினைக்கிறேன் கீழ்பக்கத்தால் அதுதான் போகுது போல இருக்குது. இது பாருங்கள். ஆனால் நாளைக்கு பிறகு இந்த சென்னையில் வந்து ரிக்ஷா வண்டியை வந்து பார்க்குறேன். அதுவும் ஒரு அழிந்து வர்ற ஒரு விஷயம்தான். வலது பக்கத்தில் இருக்கிற கட்டடங்கள் பாருங்கள், இதுதான் வந்து இந்த பாரிஸ் கோனருக்கான அடையாளங்கள். அந்த காலத்து கட்டடங்கள் எல்லாம் நிறைய வந்து இதுக்குள்ளே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக எங்களுடைய பெட்டா சைட், கோல் சைட் எப்படி இருக்குமோ அப்படியான கட்டடங்கள் தான். சரி, இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாமே வந்து பாரிஸ் கோனர் தான். என்ன இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 350 மீட்டர் தான் எங்களுடைய கடை இருக்குது. ஆனால் எனக்கு சரியாக எங்களுடைய பெட்டா பின்பக்கங்களில் தெரிஞ்ச மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்குது. இந்த வாசனைகள், இந்த இடங்கள் எல்லாமே இதில் இருக்கிற ஒரு மூலக்கடை தான். இந்த கடை தான் ஹோல்சேலில் வேண்டக்கூடிய கடை. சரி, இப்போ நாங்கள் சாய் கிருஷ்ணா இந்த கடைக்கு வந்துட்டோம்.
உண்மையில வந்து ஒரு பெரிய கடை ஹோல்சேலில் வந்து நாங்கள் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் ஷூ அதுகள் பேக்குகள் எல்லாம் வந்து கொடுத்துட்டு வரணும். வச்சுட்டு வந்துட்டோம். இதுக்குள்ள பாருங்கள் காட்டுறேன் சாக்லேட்டுண்டா கடல் இதுதான் வந்து உள்ள அப்ரோல் கேட்டுட்டோம். இதில் வந்து கையாளி எங்களுக்கு முன்னுக்கே வந்து கிட்கேட் இது எவ்வளோ சொன்னீங்க? இது 2 ஃபிங்கர்ஸா 390 390 ரூபா. இது 390 ஒரு 2000 ரூபாய்க்குலாம் ஆனால் இவ்வளோ வந்து லாபம். அதோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்ரி மில்க் இருக்குது 335 ரூபா. ஒவ்வொரு ஸ்னேக்கர்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுகளும் வந்து அதே ரேஞ்செலாம் இருக்குது பாருங்க. ஸ்னிக்கர்ஸ் வந்து 125 ரூபா. அதே மாதிரி இது வந்து 24 ரூபா பேக்கெட். இதெல்லாமே வந்து இந்தியன் இருக்கிறது போல இருக்குது. அதான் வந்து இவ்வளோ மலிவாக. அதே மாதிரி கிண்டர் ஜோயம் வந்து இதில் இருக்குது. அதோட இதுக்குள்ளே பாருங்க என்னென்ன சாக்லேட்டுன்றே தெரியாத நிறைய பொருட்கள் வந்து இருக்குது. நாளைக்கு வந்து இன்றைக்கு வேட்டை தான். டெராரியோ ரோச்சர் 512 ரூபா இந்தியா காசு. இது வந்து 100 ரூபா பெருசு. இப்போ டெய்ரி மில்க் பார்த்துனாங்க 230 ரூபா. ஆனால் ஒரே ஒரு ஃப்ளேவர் தான் இந்த வேல்ட்டே இருக்குது. 230 ரூபான்னா எங்கள் நாட்டு காசுக்கு கிட்டத்தட்ட 600 700 1000 ரூபா. அங்கே அவ்வளோ பெரிய அந்த பிராண்டட்டுகள் எல்லாம் வந்து பெரிய விலை டிஃப்ரெண்ட் இல்லை. ஆனால் நார்மல்கள் வந்து நல்ல விலை குறைவாக இருக்குது. அதோட வந்து எனக்கு பிடிச்ச சாக்லேட் வந்து இதுதான். நான் சாப்பிடு அந்த ஒரு காசு தான் சரி 120 ரூபா. அங்கே வந்து 660 ரூபா. இதுலேயே வந்து சேமா டபுள் மடங்கு அங்கே விலை கூட. இதில் ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் வந்து பார்த்துனாங்க. இது 168 ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா குனாஃபா சாக்லேட் இருக்குது. இது வந்து 10 பீஸ். ஆனால் இது வந்து இம்பார்ட்டன்ட் போல் 50 ரூபா வந்து போட்டிருக்கிறோம் இந்த காசு. இது பாருங்க கஜாலினி வேண்டி குமிக்கிறேன். ஆனால் இது கஜாலினிக்கு மட்டும் இல்லை ஒரு ஊருக்கே கஜாலி வந்து இப்போ பட்ஜெட் பார்த்து கொண்டு இருக்கிறா. பெருசுகளை வந்து அவ்வளோ விலை வித்தியாசம் இல்லை. அந்த பெருசு என்ன சொல்கிறது 350 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து இருக்குது. அதால் வந்து வேண்டலாம் ஒரு 3000 ரூபா பட்ஜெட்டில் வந்து வேண்டலாம் இந்தியா பட்ஜெட்டில். இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளேவர் தானே. என்ன விலை போட்டிருந்தது இதில் பாருங்க எப்படிங்க இது எல்லாமே வந்து சாக்லேட் தான். அப்படியே ஒரு தனி சாப்டர் வந்து வச்சிருக்கணும். அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து விளையாட்டு சாமான்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 240 ரூபா தான். பயங்கர விலை குறைவு. எதிர்பார்க்கையில் இவ்வளோ குறைவாக இருக்கணும். போன முறை வரைக்கும் வந்து நான் அதை கவனிக்கிறேன். சில இதே மாதிரி சின்ன நோண்டு வந்து போய் கடையில் 1 ரூபாய் கொடுத்து வேண்டி சாப்பிட்றேன். நாங்கள் அதான் இருக்குமோன்றது தெரியல. ஆனால் இதுதான் சூப்பர். என்ன இதை எப்படி வேண்டி எல்லாருக்கும் 1-2 எங்களால் முடிஞ்சதை போட்டுதுக்குள்ள இப்படி பேக் பண்ணி கொடுக்கலாம். சின்ன ஒன்றை வேண்டிட்டு போனால் சின்ன பிள்ளைகள் உருட்டி அரட்டி விளையாடுங்க. இதில் பாருங்கள் இந்த கடையில் உள் பக்கத்தை ஃபுல்லாக அவங்களுக்கு காட்டுறது. அது இது வந்து கீழ் ஃப்ளோர் மட்டும்தான். மேல் ஃப்ளோர் வந்து அங்கே இருக்குது. அதையும் வந்து போய் பார்ப்போம். ஃப்ளோருக்கு வந்து நாங்கள் எல்லாமே வந்து ரிம்போர்ட்டில் ஐட்டங்கள் ஃபேன்சி அதுகள் எல்லாமே வந்து இருக்குது. இது முதலாவது. இது 2வதுக்கு வந்து போகணும். இது பாருங்கள் இந்த கடையை ஃபுல்லாக வந்து காட்டுறேன். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து இங்கே வேண்டலாம். பேக்லேருந்து எல்லாம் இங்கே ரோயிங்கெல்லாம் வச்சுருக்கணும். மணிக்கூடுகளை பாருங்களேன். இங்கே உங்களோட வீட்டுக்கு வந்து இதை பொழுதுங்கண்டா சூப்பராக இருக்கும். வேண்டிட்டு போயிடலாம். என்ன கொண்டு போகலாம். நினைச்சா கொண்டு போகலாம். கையில் கொண்டு போகலாம். ஹேண்ட் லக்கேஜோட எல்லாம் வந்து அப்படி தானே இருக்குது. நல்லா இருக்குது பார்க்க. பேக்கில் எல்லாம் என்ன விலை வளமையானதை விட விலை குறைவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோத்துக்கு சின்ன பிள்ளைகளுக்கு தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி சேவிங் இது எல்லாமே வந்து கிட்டடியில் மீடியாவில் பார்த்துருப்போம். 1 லட்சம் ரூபா சேமிக்கிறதுக்கு 5 ரூபா ஒரு நாள் மாதிரி போடணுமே. கல்யாணி போடுவீங்களா? நீங்கள் தான் தான் போடுவேன். அது சரி ஒன்று வேண்டுவோம். சரி கல்யாணி வந்து வேண்டிட்டா 1 லட்சம் ரூபா எத்தனை நாளில் சேர்க்கலாம் அதெல்லாம் தெரியல. ஒரு மாதமாக கூட தான் இதுக்குள்ளே நிறைய ஃபேண்டசி ஆகிட்டாங்க. இதில் நீ மேலே போகிறோம். ஓகே இப்போ மேலே வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கீடெக்ஸ் தான் ஃபுல்லாக ஒரு தொகை இருக்குது. அதே மாதிரி இஞ்சாலே வந்து கேர்ள்ஸுட்டு பூல் அதுகளெல்லாம் இருக்குது. சரி கண்டுட்டா தோட்ட சாய்ஸ்கள் என்ன மாதிரி இருக்கு. ஆனால் நேற்று சூடி எவ்வளவு 99 ரூபா 99 ரூபா. இங்கே 225 ரூபா 225 ரூபா. சரி இதுக்குள்ள வந்து மணிக்கூடுகள் வந்து பார்த்தினாங்க எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லதாக இருக்குது. ஆனால் 700 ரூபா 800 ரூபா அந்த விலை ரேஞ்சுக்கு வந்து இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் நேற்று டீனரில் இதுக்கு முதல் டீனரில் பார்த்துருப்பீங்க வேண்டியிருப்போம். இதெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ தான் வந்து இது மேலே எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கணும் போல். சில வேறு இப்போ ஃபைட்டர் மேன் முகமுடி ஒன்று பார்த்து நாங்கள் கையாளி ஃபைட்டர் மேனாக மாறிட்டேன். கிரிக்கெட் பிளேயர்ஸ் இந்த மெஸ்ஸி எல்லா இதையும் வந்து வச்சிருக்கிறேன். கீழே வந்துட்டு இது பார்க்குறோம். எவ்வளோ ஆண்டு பார்த்தீங்கன்னா 400 ரூபா வரைக்கும் கிடக்கு. சின்ன முட்டாய் மாதிரி இருக்குது. டொஃபி எல்லாம் வந்து அவங்க போட்டிருக்கணும். அதில் வந்து கையாளி வந்து இதை எடுத்துருக்கிறேன். எவ்வளோ விலை 240 ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ பொருட்களை வந்து நாங்கள் கொண்டு இருக்கிறோம். இவ்வளோ பில் வேறு போக தெரியல. சரியா 3842 ரூபா. 30 கிலோ மேலே கொண்டு போகக்கூடாது. வாரையா போய் அதான் சரி இவ்வளோ வந்து வேண்டி இருக்கிறோம். பில் வந்து பார்த்தீங்கன்னா 3840. தண்ணி குடிச்சிட்டேன். நன்றி. சரி இப்போ வலிக்கிட்டம் சாக்லேட் வேண்டிட்டு குறிப்பாக வந்து நாங்கள் விரைகளை வந்து பாரிஸ் கோர்னர் முக்கியமான கடைகளை வந்து பார்த்துருக்க மாட்டோம். இதுக்கு பிறகு தான் வந்து நான் உங்களுக்கு இந்த பாரிஸ் கோர்னர்ண்டா என்னன்றதை காட்டப்படுறேன். இங்கேருந்து அங்கே வரைக்கும் பாருங்கள். அந்த பெட்டாண்ட மெயின் ஸ்ட்ரீட்டை வந்து பார்த்த மாதிரி சின்னனாக இருக்குது. அது ரோட் வந்து பெருசாக இருக்குது. இது சின்னனாக இருக்கும். ஃபுல்லாக வந்து கடைகள் தான் இதுக்குள்ளே. எல்லா பக்கமும் வந்து எல்லா விதமான கடைகளும் வந்து இதுக்கு இந்த பாரிஸ் கோர்னருக்குள்ளே இருக்குது.
ஐயோ இது இந்த பாருங்கள் ஓடினா சரி வாணும். போன முறை இதாலையெல்லாம் வந்து நடந்து போனான். ஆட்டோவில் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டினோம். உங்களே இந்த பைக் தந்த ராஜகோபால் அண்ணாக்கு வந்து நன்றியை சொல்லணும். ஒரு மத்தியான மண்டலால் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ள ஓரளவுக்கு ஆக்கள் குறைவாக இருக்குது. கொஞ்சம் உடுப்புகள் எடுக்கிறதுக்கும் நிறைய பேர் வரையும் போல இருக்குது. இதோட இதில் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் விற்கணும். இதை எவ்வளோ கொண்டு போயிருமோ தெரியல. ஆனால் 1 கிலோ வேணால் நல்ல நிறைய கடையில் இருக்குது. இதில் வேணலாம் 5,200 4,200. இந்த திராட்சை எல்லாம் வந்து பயங்கர விலை. இதுவும் வேண்டு 1 கிலோ, இதுவும் 1 கிலோ வேண்டி அதுவும் 1 கிலோ வந்து வேண்டணும். வேறு வந்து ஜோசிப்பிங்கள் ரோட்டு கடையில் வேண்ட வேண்டு. இப்படியான பழங்கள் வந்து இங்கே தான் வந்து ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டஸ்ட்டு அளவில் அடிக்கும் தான். ஆனாலும் வந்து மற்ற கடையில் வந்து ஆக பூஞ்சனை அடித்து போய் எல்லாம் இருக்குது. ஏன்னா ஆக்கள் வென்ற இதுகளிலே வேண்டிட்டு போகிறதால தொடர்ச்சி சுழற்சியாக இருக்கும். சரி வேண்டியாச்சு 300 ரூபா. கிட்டத்தட்ட 7 இது வேண்டினோமா போல். மங்குஸ்தான் இல்லை, அது மாதுளம்பழம். பலாப்பழத்தை உரிச்சிட்டு அப்படியே வச்சு விற்று கொண்டிருக்கிறோம். கரைகள் அப்படி நேராக போயிட்டோம் போல இருக்குது. இதுகளுக்குள்ள கூடுதலான ஸ்ட்ராபெரி அதுகள் எல்லாமே வந்து வச்சு விற்கணும். பொறாமை நச்செயலை அழித்து விடும். அதில் ஒரு ஆட்டோவில் வாசகம் ஒன்று எழுதியிருக்கிறோம். அப்பாடா டிராஃபிக்லேருந்து ஒரு மாதிரி விளத்திட்டோம்டா சாமி. சரி இதிலேருந்து போய் நாங்கள் அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் வந்து இன்றைக்கா நாளைக்கான்ட்டு தெரியல. அப்படியே போய்க்கில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். சரி இப்போ அடுத்த நாள் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பாரிஸ் போனர் வந்து போயிருப்போம். அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பர்ச்சேஸ்கள் பண்ணாங்க. அதை வந்து காட்டல. இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் போகணும். அதை வந்து பார்த்திங்கன்னா போத்தீஸ் போகணும். போத்தீஸாக வசந்தன்கோ போகணும். அது எல்லாத்துக்கும் முதல்ல ஒரு முக்கியமான காரணம் இவ்வளோ நாளும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொண்ட காசு வந்து ஓகே. ஆனால் இலங்கையிலிருந்து வந்து காசை வந்து உண்டியல் அனுப்பி எடுக்கிறது வந்து கொஞ்சம் பிரச்சனையான விஷயம். அதில் வந்து பேங்க் கார்டு வந்து ஆக்டிவ் பண்ணிட்டு வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு வந்து 1,50,000 லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த எஸ்பிஐ பேங்க்கில் போட்டால் மட்டும் தான் காசு வருது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000க்கு உள்ள இந்தியா காசு 9,000 அடித்தா வருது, 5,000 ரூபா அடித்தா வருது. ஆனால் 10,000க்கு மேலே வந்து அடிக்கைகளை வந்து இல்லை. அதோட இவ்வளோ தூரம் சுற்றி வந்து கடைசி இந்த பேங்க்கில் வந்து அப்படியே ட்ரை பண்ணி பார்த்து காசு எடுத்துட்டோம். இந்த நடைமுறையை நீங்கள் வந்து கவனத்தில் கொண்டீங்கன்னா நல்லா. இப்போ இதில் இருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அடுத்ததாக சரவணா ஸ்டோர்ஸ் போகிறோம். ஒரு அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இந்த டீனருக்கு எப்போ வந்தாலும் ட்ராஃபிக்காக தான் இருக்குது தானே. அப்படி என்னத்தை எல்லோரும் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியலை. சரி இதில் பக்கத்துலேயே ஒரு ஜூஸ் கடை ஒன்று இருக்குது. இங்கே மலிவான விஷயம் வேண்டாம். இப்போ என்னென்று இது கடைசியாக வந்து ஆள் போடணும் ஆள் வந்து ஒட்டே கேட்டபடி இதில் ஜூஸ் பாருங்க. பழங்கள் எல்லாம் சாதாரணமாக வந்து அடுக்கி வச்சிருக்கணும் எல்லா இடங்கள்லையும். கிரேப்ஸ் ஆல்வேஸ் கிரேப்ஸ் வந்து இருந்தாச்சு. ஆளுக்கு என்ன சொன்னீங்க? மாதுளை ஆசைக்கு இங்கே குடிச்சிட்டு போ. கிரேப்ஸ் நான் இங்கே குடிச்சிட்டு வாங்க வந்தால் 350 ரூபா 360 ரூபா இருக்கும். தமிழ்நாடு நினைக்கிறேனா இல்லை ஹிந்தியில் நினைக்கிறேன்னு தெரியல. ஹிந்தியில் நம்ம பார்த்தளவில் ஹோட்டல் எல்லாத்துலேயுமே கூடுதலாகவே தான் இந்த சர்வீஸ் பாய் அப்படியே வேலை செய்கிறேன். அவைகளுக்கு தான் சம்பளம் விலை குறைவாக வச்சுருக்கலாம். கொடுத்து ஆக்களை வச்சுருக்கலாம். எங்களுடைய ஆக்கள் எல்லாம் ஊர்லேயே வந்து இருந்துருக்கணும். அதானே சொல்கிறேன் குற்றச்சாட்டு. அவைகளுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு அவ்வளோதான். இவ்வளோ பழங்கள் எல்லாம் இருக்குன்னு இதெல்லாம் அங்கே இலங்கையில் வைக்கிறேன்டா இப்போ 1,00,000 2,00,000 ரூபா வேணும் போல இருக்குது. இல்லை எனக்கு வந்து கிரேப்ஸ் எப்படி இருக்குது ஜூஸ் பாருங்க. ஆகிறதுக்கு ஆள் இழுக்குது மண்டி தண்ணி விட அதான் குடிக்கணும். நல்லா இருக்கு. அளவான சீனி போட்டு நல்லா இருக்கு. என்ன சம்பவம்டா குடிச்சு கொண்டு இருக்க அவர் அடித்த நிச்சயத்தில் எல்லாத்தையும் வந்து கையாளுக்கு எனக்கு வந்து ஊற்றினது. ஆனால் இதே இன்னொரு கடை டீநகரில் தான் நீங்கள் முதல் டீநகர் ஷாப்பிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த கடையில் இதே விலைக்கு தான் குடித்தேன் நாங்கள். ஆனால் இந்த ஒரு கப் மட்டும்தான் அந்த வேலை. அதுக்கு பிறகு தெரியும். ஆனால் இவே பரவாயில்ல கொண்டாந்து மிச்சம் பாரு. சரி இப்போ ஜூஸ் குடிச்சிட்டோம். 140 ரூபா இந்தியா காசு. இந்த ஆடை இருக்கிறதுக்கு முன்னுக்கு எல்லாம் விசேஷமாக செய்துட்டு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நீ வாடா ராசா உன்னை இன்றைக்கு வச்சு செய்கிற மாதிரி தான். எப்படி ஓடுறாங்களே தெரியலடா சாமி. விடியத்தான் இதால் வந்த நாங்கள் அங்கே போயிட்டு ஆக்களே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பாருங்க இவ்வளோ ஆக்களாக இருக்குன்னு. சரவணா ஸ்டோர்ஸ் நான் பாருங்கள் இந்த கடைக்கு தான் வந்து வந்திருக்கிறோம். ஏன்னா ரோட் க்ராஸ் பண்ணுறது கவனம் விட்டுட்டு ஓடுறதில்ல பொறுமை. ஆளை வந்து இந்த ரோட் க்ராசிங்கில் வச்சு காப்பாற்றி கொண்டு தெரியலன்னா இந்த வேலை இது. ஒரு நிமிஷம் விட்டு கொடுக்குற மனப்பாங்கு, கண்ணாடியை பின்னால் வர்றாங்கள பார்த்து வர்ற மனப்பாங்கு எதுவுமே இல்லைங்க. போன முறையே வந்து சிக்கி சின்ன பின்னம் ஆகிட்டேன். இந்த பாருங்க யூரியா பேக்கெலாம் கொண்டு போகிறாங்க எல்லாருமே. இப்போ இந்த பேக்கை வந்து தச்சுட்டு தருவேன் உள்ளே ஏதாவது வைக்காத மாதிரி. ஸ்டோரில் கொண்டு போகலாமா? எடுத்துகிட்டு போட்டா சாரி எடுக்க சாரிகள் நார்மல் சாரிகள் இருக்குண்ணே. அதை எடுக்கத்தான் வந்து நாங்கள்
இல்லை அது செகண்ட் ஃப்ளோரில் அது கல்யாண சாரி வளருங்கண்ணே இங்கே வேண்டுறதும் சரி வேண்டாம் விடுறதும் சரி கையாளி நல்லதாக வேண்டும் அம்மாவுக்கு வேணும் உண்டு நார்மலாக கட்டி தெரியவா இது நான் பேசாமல் யூடியூப்பில் லைவ் விடலான் இருக்கேன் என்ன எவ்வளோத்துக்கு கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று பெண்கள் இது போய் இந்த இதான் நானே ஷாப்பிங் வந்திருக்கிறேன் ஆனால் இது ஃபுல்லாகவே சாரின்றது பரவாயில்ல ஏன்னா இஞ்சால பாருங்க இஞ்சால ஒரு சாரி இருக்குது இஞ்சால சாரி அங்கால சாரி எல்லாமே அந்த சாரி தான் எனக்கு இந்த சாரி செலக்ட் பண்ண தான் வருது இல்லை எதை செலக்ட் பண்ணுறேன்னு தெரியாமல் கிடக்கு அது ஒரு பிரச்சனை எனக்கு இந்த வெட்டிங்குக்கு கூட ஜெசி விளக்ஸ் ஆமிகாரன் போடுற மாதிரி இல்லை வெயிலுக்கு போடணும் வெட்டிங்குக்கு கூட ஜெசி விளக்ஸ் தான் 2 சாரியுமே செலக்ட் பண்ணேன் முதல் சாரி நீங்க நாங்களா செலக்ட் பண்ணுறேன் வீட்டாக்கள் இல்லை முதல் சாரி நீங்க தான் செலக்ட் பண்ணி அதான் வீட்டாக்கள் தான் செலக்ட் பண்ணுறேன் நான் இல்லை ஒரு வருஷத்துக்கு மறந்துட்டீங்க வெட்டிங் சாரி யார் செலக்ட் பண்ணினா நான் மறந்துட்டு யார் செலக்ட் பண்ணுறேன் ஏன்னா கும்பலாக போய் எடுத்தாலும் அது ஞாபகம் இல்லை என்னதுக்கு சாரி என்ன கலர் பிளாங்காக எடுக்கணும் இப்படி பூ போட்டு வரணும் இந்த சாரிகள் இப்படி தான் வரும் டிசைன் இந்த இதெல்லாம் நல்லா தானே இருக்குது இந்த இதுகளெல்லாம் நல்லா இருக்குது இதெல்லாம் நல்லா இருக்கு இதெல்லாம் விலை கூடியோ அது ஒரு மாதிரி இப்படி இந்த சாரி இப்படி தான் கட்டுறது சரி என்னவோ செய்யுங்கப்பா எனக்கு தெரியாது கையால் இப்போ ஒரு சாரி ஒன்று பார்த்தவா இதுதான் ட்ரெண்டிங் சாரியா ட்ரெண்டிங் இல்லை ஆனால் எனக்கு இது இப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்கு விலையை வந்து நீங்கள் நேரடியாக வந்து கேட்டுக்கொள்ளுங்க விலை கொஞ்சம் கூட தானே 900 ரூபா 900 ரூபாய் இந்திய காசு எங்களோட காலத்துக்கு 927 3000 ரூபா வரும் கையாண்டி யாருக்கு சாரி எடுக்கணும் ஒரு லிஸ்ட் ஒன்று சொல்லி விடுங்க எனக்கு அம்மாவுக்கு மாமிக்கு மச்சாளுக்கு தம்பி இந்த ஒய்ஃபுக்கு எங்களோட மச்சிக்கு 6 சாரி இருக்கும் 6 சாரியும் எடுக்கவே இங்கே 10,000 ரூபா கிட்ட வந்துட்டு போல இருக்கு பில் அதோட எங்களோட பட்ஜெட் முடிஞ்சு அடுத்த நாளைக்கு இப்படியே ஃப்ளைட் ஏறி போயிடலாம் ஆனால் எல்லாமே ஒரு அன்பு தானே வந்து எல்லாரும் எடுக்கிறேன் நான் வந்து இந்த பச்சை கலர் சாரி வந்து எனக்கு பர்சனலாக வந்து பிடிச்சிருந்தது அதை தான் யாருக்காக எடுங்க காட்டுங்க அந்த பச்சை கலர் சாரியை வேறு என்னுடைய செலெக்ஷன் வந்து எப்படி இருக்குன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குது இது வித்தியாசமாக இருக்குது ஏன்னா தனி கலரில் வந்து சூப்பராக இருக்குது இது இந்த மச்சாளுக்கு வந்து கையாளி இப்போ அனுப்பி கொண்டிருக்கோம் செலக்ட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குது 1-2 நாளும் வந்து சாய்ஸ் இருக்கும் மற்ற உடுப்புகளில் இதில் பாருங்க இவ்வளோ இதுகள் உண்டு இந்த ஆளு பக்கம் இருக்குது நான் சொன்ன மாதிரியே வந்து தாராளமாக வந்து இருக்குது நல்லா இருக்குண்ணே சூப்பர் கலராக இருக்குது எல்லாம் இல்லை 200 ரூபா கையாளி இப்போ எனக்கு கொஞ்சம் எடுத்துருவாங்க 1000 ரூபாய்க்கு 10 சாரி எடுக்கலாம் ஆனால் விலை கொஞ்சம் பரவாயில்ல இந்த கலர் வந்து ஒரு ஆளுக்கு பிடிச்ச கலர் யாருக்கு பிடிச்ச கலர் சொல்ல மாட்டேன் நான் வீடியோ பார்க்கவாக்கி தெரியும் எனக்கும் தெரியும் விளங்கிட்டு இந்த அம்மாவுக்கு இந்த கலர் சாரி நீ காட்டையில் போகிறீங்க நல்லா இருக்கும் நிறைய சாரி வச்சிருக்கிறீங்க இதெல்லாம் யாரோ பார்த்துட்டு வச்சுட்டு போனது சரி முடிவு பண்ணையில் ஆக்களுக்கு வந்து கோல் பண்ணையில இருக்குது நெட்வொர்க் வந்து துண்டரவே இல்லை மெடுக்கினாவும் இல்லை ராணி வந்து டிஸ்கஸில் நடக்குது வேறு இருக்குது என்னன்று நான் அப்படியே ஒவ்வொரு இதாக வந்து உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன் இதை பாருங்க அப்படியே இங்கே பாருங்க அப்படியே இங்கே பாருங்க இது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு செக்ஷன் அப்படியே இங்கால பக்கத்தை பாருங்க இங்கால வெள்ளை கலராக இருக்குது கூடுதலாக இது அப்படியே வந்து இது ஒரு தொகை வந்து இருக்குதுங்க முதலாவது மாடிக்கு வந்து நாங்கள் எடுத்து போனோம் அதில் என்ன கொஞ்சம் 200-300 விலை கூட என்ன இங்கத்தையோட இல்லை பில் போடுற செக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க மேலே வந்து சூப்பரான ஒரு அன்னியன் நான் சொல்லியிருப்பேன் சரி இப்போ என்னென்னா இது ஒரு பிளாசா கால்ன்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு மலத்தியாலமாக பார்த்துட்டு இருக்குது 5XL 4XL வேணுமெண்டு என் ரிலேட்டிவ் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஏன் இந்த விஷயத்தை காட்டுறேன்னா இப்படியான விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக தான் லேடிஸ் ஸ்வெட்டர் இதில் பாருங்கள் கயாலி இந்த இதே வந்து 10 கிலோ வரும் போல் இருக்குது எங்களுக்கு 30 கிலோ தான் வந்து லிமிட் லக்கேஜ் அதே மாதிரி ஹேண்ட் லக்கேஜ் வந்து 7 கிலோ இப்போ மொத்தம் 37 எந்த பெருசாக வராது இல்லை 6வது மாடிக்கு போய் அப்பளம் கொண்டு போனாங்க சரி இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு லிஃப்ட்டில் வராதான் மற்ற லிஃப்ட்டில் போட்டான் இவங்க எந்தெந்த லிஃப்ட்டில் எங்கெங்கே கனெக்ஷன் வச்சுருக்காங்கன்னே தெரியல சிங்களம் தெரியாத ஊருக்கு போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த சென்னைக்கு வந்து இருக்குது இப்போ என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா 2வது 6வது மாடிக்கு அதிலிருந்து போவோமாம் அது பில் போட்டால் தான் போவோமா எனக்கு கண்டா பிள்ளைங்கள இப்போ பில் போடாத வந்து 3வது மாடிக்கு போய் லிஃப்ட் எடுக்கட்டா இவங்களை ஏதோ பஸ் வந்து மாறி எடுக்கிற மாதிரியே இருக்குது ஃப்ளைட் கூடி எடுத்துடலாம் போல இருக்குது சரவணா சில்ஸில் போய் வர்றது வந்து கஷ்டமாக இருக்கும் ஆமாம் இங்கே இவ்வளோ சின்ன பிள்ளைகளுக்கு உடுப்புகள் வச்சுருக்கேன் மட்டும் சரி இப்போ திருப்பி ஒரு லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு கீழே போய் மேலே வந்து எங்கே போகிறாங்களே எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்களே இன்னும் ஒன்று பிள்ளைங்க இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு திருப்பி என்ன முதல்லேருந்து கீழே போகிற போல இருக்குது
சாப்பாடா ஒரு மாதிரி வந்துட்டோம்டா சாமி. லிஃப்ட்டில் போய் வர்றது இந்த ஃப்ளைட்டில் ஒரு கலெக்டாக இருக்குது. வெயிட் பண்ணி வர்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்க்கணும். சில்வர் ஐட்டம் எல்லாம் இருக்குது. இதில் அப்பளம் பார்க்குறதுக்கு தான் வந்து நான் வந்து ஆரம்பத்தில் இருந்துட்டேன். போய் இந்த பிளாஸ்டிக் ஜாமான் என்ன பேர் இது அலுமினியம் ஜாமான் வந்து வேண்ட பிறகு தயாரி வந்து போயிட்டா. அப்போ இந்த இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறேன். சில்வர் வேண்டிட்டு வந்துருக்குறா. குட் இதான் வந்து வேண்டிட்டு வந்த பொருட்கள். எவ்வளோ இதெல்லாம் 19 ரூபா 20 ரூபா இந்திய காசுகளுக்கு வந்து பரவாயில்ல. எங்கள் நாட்டு காசுகளோட பிள்ளைகள் வந்து நல்லதான். இப்போ 6வது மாடியோட 8வது மாடிக்கு வந்து அப்பளம் பண்ணுறதுக்கு அப்பளம் அங்கே இருக்குது. அப்பளம் சைடு ஓகே. லெஃப்ட் சைடு போய் அப்பளம் வந்து பார்க்கலாம். நிறைய பிஸ்கெட்டுகள் எல்லாம் வந்து தாராளமாக வச்சுருக்கிறேன். எல்லாம் பிஸ்கெட் ஐட்டம் தான் இதுக்குள்ளே. மரக்கறிகள் எல்லாம் வச்சுருக்காங்க இதுக்குள்ளே. குட்டி ஒரு இதுதான் ஒரு மாடிக்குள்ளே கீழே பார்க்கலாம் அப்படி சொல்ல மாட்டோம். ஆனால் எல்லாம் வந்து இருக்குங்க. இந்த பாருங்க இதுதான் அந்த இங்கே கூடுதலாக மீல்ஸோட பெரிய பெரிய அப்பளம் பார்த்துருக்கணும். அதுக்காக தான் இந்த அப்பளம் வந்து வேண்டிட்டு வரட்டாம். இதுக்குள்ள வந்து நீ ஃப்ளேவர் அங்கே வந்து பிரியாணி மசாலாவில் இல்லையா எப்படியெல்லாம் சொல்கிறாங்க பாருங்களேன். மசாலா வந்து வேண்டியாச்சு. இப்போ இதில் ஒரு மாஸ் செக்ஷனுக்கு வந்து நாங்கள் என்சூரோ அந்த இது எங்களோட அம்மாவுக்கு தான் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 629 ரூபா இந்த விலைக்கு நார்மல் பாக்ஸ். இது பெருசு வந்து 1500 ரூபா. இதில் இருக்குது பாருங்கள். இது வந்து 1500 ரூபா. பரவாயில்ல. அங்கத்தி விலையோட கிட்டத்தட்ட ஒன்று தான் எல்லாமே. சரி இப்போ எல்லா பர்ச்சேசிங்கும் வந்து முடிஞ்சு ஆள் வந்து வெளி போட்டு கொண்டிருக்காங்க. இதில் பாருங்கள் ஃபுல்லாக பேர் வந்து இந்த ஒரு இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். வாங்கிட்டு சிங்களாக்களெல்லாம் நிறைய வரையணும். ஆனால் 2-3 தடவை சிங்களாக்களை பார்த்துட்டு நான் பில் போட்டாலுமே வந்து செக் பண்ணுறதுக்கு 2-3 பேர் இருக்கு. நம்மள இருக்குது எவ்வளோ சாமான்கள் போது என்ன வருதுன்ட்டு அங்கே பில்லை போடணும். இதில் 2-3 பேர் வந்து செக் பண்ணி போட்டு தான் இதில் வந்து சாமானை பேக் பண்ணி வந்து தருவினோம். கடும் செக்அப் தான். ஏன்னா ஒரு 1-2 பேர் வேறு தரேன். நிறைய பேர் வந்து 1-2 மிஸ் ஆகினாலே வந்து அதில் பெரிய லோஸ்ட் ஆகிடும். சரி இப்போ வந்து செக்கிங் நடக்குது. 7000 ரூபா வந்து பில் வந்திருக்கு. அதுவும் வேறு ஒரு அக்கா வந்து காசு வேறு போட்டவா. அப்போ அதில் வந்து வேண்டுறா. உங்களை கணக்கு ஒரு 4000 ரூபா வந்துருக்கும். ஒரு தனித்தனி கேட்டகரியாக பிரித்து அதுக்கேற்ற மாதிரியே வந்து பேக்குகள் எல்லாமே வந்து போட்டு கொடுக்குறேன். அப்பாடா எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு வெளியே. ஒரு பெரிய டைம் எடுத்த மாதிரி இருக்குது. பைக் எங்கே விட்ட மட்டும் திசை தெரியாமல் இருக்குது. இதுக்கு முன்னாடி எடுத்த உடுப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவனை வச்சுட்டு திருப்பி 4th வந்திருக்கிறோம். அதில் பாருங்க இதுக்குள்ள வந்து வாக்கும் தங்கச்சிக்கும் இன்னும் வந்து சாரி எடுக்கலை. அதனால் வந்து பாப்பா முன்னே வந்திருக்கா. பின்னாலே திரியோனும் பூனைக்குட்டி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மயிலாக இருக்குது. இதுக்குள்ளே என்ன செலெக்ஷன் இருக்க போகுதுன்றதான் தெரியல. ஆமாம் அதெல்லாம் எனக்கான சாமான்கள் கொஞ்சம் தோண்டணும். பைக் ஆக்சசரிஸ் ஆமாம் சூப்பராக இருக்குது இந்த ஆம்பியஸ். இங்கே பாருங்க அப்படி இருக்குங்க. ஃபுல்லாக ஆக்கலாக தான் இருக்குது. இதில் நல்லா இருக்குது. ப்ளூ கலர் தான் வந்து தேடிட்டு இருக்கோம். இது வந்து 1500 ரூபாயா. நல்லா இருக்குது கலர். இப்போ ஒரு ஆள் வந்து சாரி பார்த்துட்டு ஒனியன் பிங்க் என்னது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வேணா முடிவெடுங்க மழை பார்த்து. இதில் ஒரு அந்த பச்சை மாதிரி ஒரு இது ஆனால் அந்த நாங்கள் இதுக்கு முதல்ல காட்டியிருப்போம். ஒரு கேர்ள் ஒன்று காட்டியிருக்கேன். அதே மாதிரி டிசைன் எல்லாம் ஆனால் நல்லா இருக்குது. இந்த கலர்லாம் வந்து நல்லா இருக்குது. இதெல்லாம் பார்த்து எடுக்கட்டுங்க. யாரு நிறைய சாய்ஸ்கள் இருக்குது. இது பாருங்க இவ்வளோ பேர் இந்த இடத்துல வந்து இதாக்கினாங்க. டீனார் தான். டீனார்ன்றாலே உடுப்பு கடையில் தான். ஒரு சாரி எடுக்க கையாளி வந்துருக்குறா. இதில் பாருங்க 580 ரூபா. அதே மாதிரி 400 ரூபா. இது ஓகே இது நல்லா இருக்கும். ஆனால் வயசான ஒரு அம்மாவுக்கு இது இல்லை. பில் போடுற ஒரு இதண்டா. இதில் பில் போடுறது அதை வேறு இது ஒரு இடத்துல பார்க்க அவையிலே கொண்டு போய் பில் போட்டுட்டு அந்த பில்லை வந்து கொண்டு வந்து வெயிலில் கொடுக்க கையாளினிட்ட கொடுக்க வந்து கலெக்ட் பண்ணணும். வேண்டியாச்சு. 4th பேக்கை காட்டுங்க கையாளினி. நல்ல வடிவான பேக் உண்டு. இப்போ இதில் இருந்து அடுத்ததாக வந்து எங்கே போகிறோம் அப்படின்ற எனக்கு தான் தெரியலை. சரி இதில் இருந்து அடுத்ததாக வந்து எங்கேண்டா ஹேண்ட்பேக் பார்க்குறதுக்கா. இப்போ அடுத்ததாக அங்கே போய் கொண்டு இருக்கிறோம். ஒரு முடிவும் வெளியில் வந்து அப்புறம் தான் சொல்லுது. பின்னாலேயே போய் கொண்டிருக்கேன். சரி முதல் நாள் எங்கேயோ பார்த்த மாதிரி அந்த டீனர் ஷாப்பிங் தொடங்கிட்டுறா சாமி. சரி அதில் ஒரு கிளிப் வேண்டிட்டு ஆள் வலிக்கிட்டு ஹேண்ட்பேக் கடை எனக்கு தெரிஞ்சதுகளில் இல்லை. லோக்கலில் தான் நாங்கள் அதுகளில் பார்த்து வந்து வேண்டணும். இப்போ போன வச்சுக்கு ஆள் திரும்பி வந்துட்டு என்னடா அது உண்மையாக பார்க்குறதுக்கு லோக்கலாக இருக்குது. 250 ரூபாயிலேருந்து 300 அதில் வந்து சொல்லுங்கள் ஹேண்ட்பேக். நான் தான் சொன்னாலும் இங்கே அதை ஒரு கடையில் வேண்டினால அதை பிரியோசனம். சரி இதில் இருந்து அடுத்ததாக வந்து கிரைண்டர் வேண்ட போகிறான். ஏன்னா அங்கே வந்து 30,000 ரூபாய் நல்ல கிரைண்டர். இந்த பிரித்தின வேண்டினா ஒரு 10 வருஷத்துக்கு பாய்க்கும் அப்படின்னு சொன்னால அதில் வந்து வசந்தோ இதுலேருந்து நடந்து போகணும். ஆனால் வெளியில் நிறைய வசந்தன் இருக்குது. அப்போ அங்கே போகும்போது முடிவு எடுத்துருக்கான். சரி இப்போ வசந்தன் கோ இதில் பாருங்க படங்களில் தான் வந்து பார்த்துருப்போம். அங்கேயே வந்திருக்கிறோம். மிக்சியா இது என்ன சொல்கிறது கிரவுண்டு சம்பளம் இறைக்கிறது அது அதுகளுக்கு பயன்படுத்துகிறேன். கார்ன்ஃப்ளோருக்கு வந்து போட்டால் சொல்லிடலாம். இவருக்கு இவ்வளோ பெரிய டிவி இதெல்லாம் இருக்குதுங்க.
இதெல்லாம் வீண்டோட கொண்டு ஒரு ஆசை, ஹோம் தியேட்டர் ஒன்று செய்யணுன்ற ஒரு ஆசை. சரி இப்போ வந்தாச்சு. இதுக்கெல்லாம் நிறைய மிக்ஸி இருக்குது. இதில் பார்த்து நாங்கள் இது வந்து 3500 எத்தனை சிசி? 3500 4800 4800 இதுக்கு 4 ஜார், இதுக்கு 3 ஜார். இது 600 வாட்ஸ், இது 750 வாட்ஸ். 750 வாட்ஸ். இது வந்து 1000 வாட்ஸ் தான். ஆனால் வந்து 6000 கிலோ வந்து வருமா? எவ்வளோ? 7000 ரூபா. 7500 விலை. இந்த சர்வீஸ் வந்து 5 வருஷம் தருவிடும் வாரண்டி. அது வந்து இலங்கையிலேயும் வந்து செய்து தருவிடும். எவ்வளோ வரும்? ஃபுல்லாகவே வந்து மிக்ஸி தான் வந்து வச்சிருக்கணும். அது 3500 சொன்ன கிரைண்டர் 2900 ஆஃபரில் வந்து போட்டிருக்கணும். எங்கே எது எடுத்தாலும் வந்து கீழே தான் வந்து பில் போடணுமா. வேறு லேப்டாப் அதுகள் எல்லாமே வந்து வச்சுருக்கோம். ஃபோன்லேருந்து எல்லாமே வந்து இங்கே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மேக்புக்கெல்லாம் வச்சுருக்கோம். இப்போ ஐபேட் எல்லாமே இருக்கும் இங்கே. இப்போ வேண்டியாச்சு. இதுலேருந்து அடுத்ததாக வந்து ஹெல்மெட் வேண்டேன். நார்மல் ஹெல்மெட் வந்து பண்ணுறதுக்கு வெஸ்பா மாதிரி. அது வந்து சென்னை 1000 லைட் அந்த இடத்துலாம் இருக்குது. மறுபடியும் அங்கே போயிட்டு பார்ப்போம். இப்போ வந்து அண்ணா சாலை, இப்போ வந்து இந்த இடமண்டாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹெல்மெட்டுகள் வந்து பிரசுத்தமாக இருக்கும். அங்கே எல்லாம் பண்ணலாம். இப்போ ரயன்ன்ற ஒரு கடை, ரயனா ஏதோ ஒன்று, அந்த கடைக்கு போய் எனக்கு இல்லை ஹெல்மெட், தங்கச்சிக்கு வந்து ஒரு ஹாஃப் ஹெல்மெட் இந்த அதில் இருக்குது பாருங்கள். அந்த ஹெல்மெட்டை வந்து பார்க்க போகிறோம். இதில் இருக்கிறது. சரி, இந்த ஹெல்மெட் எல்லாம் வந்து 1000 ரூபா 1250 அந்த விலைகளுக்குள்ள தான் வந்து இருக்குது. இதில் ஒரு ஹெல்மெட் பார்க்குறாங்க, ராயல் என்ஃபீல்டு 1950. இது நல்லா இருக்குது, 3000 ரூபா. இந்த டிசைன்லாம் வந்து அதை விட நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்கள், இதில் எஸ்எம்கே எல்லா பிராண்டும் இருக்குது. என்ஹெச்கேன்ற ஒரு பிராண்டும் இருக்குது. எனக்கு எஸ்எம்கே வேண்ட ஐடியா தான் வந்தேன்னா நான் வந்து காசு தட்டுப்பாடு, அப்போ அதெல்லாம் விட்டுட்டு முடிக்கிட வேண்டியதான். சரி, இப்போ வந்து பக்கத்து ஒரு கடைக்கு வந்து நாங்கள் ஹெல்மெட் வெட்டுறதுக்கு. அங்கே எதுவுமே வந்து தங்கச்சி பிடிக்கலண்டா இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த ஸ்கூட்டி பைக்குகளுக்கு போட்டு ஓடத்தான் சூப்பராக இருக்குது. கயாலிக்கு வந்து இது எல்லாம் ஆர்வம் இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கயாலியும் ஒன்று பார்த்தது, ஆனால் கொண்டு போகிற தான் பிரச்சனை. சூகேஸுக்குள்ளே 2 இன்னும் ஒரு ஹெல்மெட் ஒன்று ஃப்ரெண்டுனே வருதுன்னு. இப்போ மொத்தம் 4 ஹெல்மெட் ஆகிட்டேன்டா சில வேலை செக் பண்ணுவோம். அதனால் நாங்கள் ஒன்றே வந்து கொண்டு போவோம், தங்கச்சி கொண்டு வண்டிட்டு போவோம். இதுலேயும் பாருங்கள் ஃபுல்லாக சாய்ஸ்கள் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாகவே நல்ல நல்ல ஹெல்மெட்டுகள் தான். இலங்கையில் இப்படி கடையில் இப்போ வந்துட்டுது. முதலெல்லாம் இங்கே தான் வந்தால் குதூகலமாக இருக்குது. இப்போ இது இலங்கையிலே வந்து வேணலாம், கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும். இப்போ வேண்டிட்டோம் காலப்போக்கில் இந்த ஹெல்மெட் தான் வந்து அப்டேட் பண்ணணும் மோட்டோவுக்கு கேட்ட மாதிரி. சரி, இதில் இருந்து நாங்கள் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மோலுக்கு போகிறோம், சிட்டி சென்டர் மோலுக்கு. என்னால் முடியலை ஆத்தான்ற மாதிரி கால் கையெல்லாம் எனக்கு நோவுது. இருந்தாலும் சரி, இன்றைக்கு கஷ்டப்பட்டே ஆகணும். ஏன்னா நாளைக்கு எங்களுக்கு ஃப்ளைட் ஆயிரும். நாளைக்கு ஃப்ளைட். இப்போ சென்னையில் இருக்கிற சிட்டி சென்டருக்கு வந்திருக்கிறோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஸ்டூடியோன்ற ஒரு கடை இருக்குது தானே, அதில் போய் கொஞ்சம் உடுப்புகள் எடுக்கணும். கயால்னிக்கு எல்லாம் எடுத்து முடிஞ்சுது. ஒரு ரிலேட்டிவ் ஒரு ஆளுக்கு வந்து எடுக்கணும். வெயிட் தான் தாராளமாக தாண்டுது போல். என்ன செய்யறது தெரியல. பழைய நாங்கள் ஃபோட்டோ உடுப்புகளை வந்து பார்சல் பண்ணிட்டு தான் வந்து போகணும். அதுக்கே 5000 ரூபா கிட்ட முடியும் பழைய உடுப்புகள் பார்சல் பண்ணுறதுக்கு. வேறு வழி இல்லை. இதில் எஸ்பிஐ ஏடிஎம் இருக்குது பாருங்கள். இதில் வந்து காசு எடுக்கலாம். இந்த ஷோரூமில் வந்து கொஞ்சம் கூடுதலான உடுப்புகள் வந்து வச்சுருக்கணும். மற்றவர்களில் வந்து கலெக்ஷன்கள் வந்து குறைஞ்சிட்டு. அதில் தான் இங்கே வந்து நாங்கள் இதில் பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் எல்லாம் இருக்குது கேர்ள்ஸுக்கு. ஆனால் இது கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆனது. அதான் இந்த ஸ்டூடியோவுக்கு அடிக்கடி வர்றது. எங்களுக்கும் நாங்கள் முதல் டைம் வரைக்கும் தெரியலை. நிறைய பேர் கதை சாப்பிட்றது தான் இதை வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது. ஒரு ஆளுக்கு அனுப்பி கேட்டுக்கொண்டிருக்காள். இந்த அனுபவம் வந்து எல்லாருக்கும் இருக்குது வேணா. எல்லோரும் சொந்தங்கள் ஓரளவுக்கு வேண்டுறது. இந்த பகி ஜீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்க. இதெல்லாம் பாருங்களேன். விலைகளும் வந்து பரவாயில்ல, 800 900 தான் இது. ஆனால் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைனான உடுப்புகள், அதாவது சட்டைகள்லாம் வந்து இருக்குது. அந்த ஜென்ரலாக போடக்கூடிய மாதிரி சட்டைகள் எதுவும் வந்து நான் காணலை. அதனால வந்து இப்போ ஒன்றா பார்த்து எடுத்துகிட்டு வரேன். நல்லா இருக்குது. சரி, ஓகே. ஷாப்பிங் எல்லாம் வந்து கையாளி முடிஞ்சிட்டா. இதில் இருந்து நாங்கள் அப்படியே வந்து வெளியில் போகிறோம். சரி, அதோட வந்து நாங்கள் இந்த ஷாப்பிங் வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறோம். கையாளி பாய் காட்டுங்க. பாய்.